தேவனே, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். தாவீது கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறார். தனக்கு எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் கர்த்தரே தனக்கு ஆதரவாய் இருக்கிறவர் என்று விசுவாசித்து அவரையே நோக்கி பார்க்கிறார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். நம்முடைய கண்களும் கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய கால்களுக்கு சத்துருக்கள் அநேக கண்ணிகளை வைத்திருக்கலாம். நம்மை பிடிப்பதற்கு சத்துரு வலைகளை விரித்திருக்கலாம். நம்முடைய கண்கள் கண்ணிகளையும் வலைகளையும் நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கால்கள் சத்துருவின் வலைகளில் சிக்காது. கர்த்தரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று தாவீது சொல்லுகிறார். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. தம்மை நோக்கி பார்த்து தம்மிடத்தில் விண்ணப்பம் அணுகிறவர்களை கர்த்தர் ஆபத்துக்களிலிருந்து மீட்டு ரட்சித்துக் கொள்கிறார். கர்த்தரே நம்முடைய பாதுகாப்பு. நம்முடைய பாதுகாப்பை நாமே தேடாமல் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை தம்முடைய தெய்வீக வல்லமையினாலும் வலது கரத்தினாலும் பாதுகாத்துக் கொள்வார். தான் கர்த்தரையே நம்பி இருப்பதை தாவீது மறுபடியுமாய் சொல்லுகிறார். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன் என்று தாவீது தன்னுடைய விசுவாசத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார். தாவீது செய்த இரண்டு முக்கியமான காரியங்கள். கர்த்தருக்கு காத்திருந்தார். அவர் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருந்தன. தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். தாவீது இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்று கர்த்தரை துதித்து பாடினார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தாவீதின் ஆத்துமாவுக்கு உற்சாகத்தை தருகிறது. தாவீது கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறார். இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொன்னவர் இதை முடிக்கும் போதும் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று பாடி முடிக்கிறார். தாவீது இப்போது மிகுந்த நெருக்கத்தில் இருக்கிறார். அவருடைய ஜீவனுக்கு ஆபத்துக்கள் உண்டாயிற்று. அவருடைய கால்களுக்கு நேராக வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. அவரை சுற்றிலும் கண்ணிகள் மறைவாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தாவீதின் கண்கள் கர்த்தரையே எப்போதும் நோக்கிக் கொண்டிருக்கிறது. தாவீது தனித்தவராக இருக்கிறார். சிறுமைப்பட்டவராக இருக்கிறார். தாவீதின் ஊழியக்காரராலும் போர் வீரர்களாலும் அவருக்கு உதவி புரிய முடியவில்லை. தாவீது அவர்களை நம்பவும் இல்லை. தாவீது மனுஷரை நம்புவதற்கு பதிலாக கர்த்தரையே நம்பியிருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். நாம் கர்த்தரை நம்பும்போது நம்முடைய சத்துருக்களை நம்மை மேற்கொள்ள விடமாட்டார். தாவீதினுடைய இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. சிறிய வியாகுலமாக ஆரம்பித்தது இப்போது வளர்ந்து பெருகி இருக்கிறது. தாவீதுக்கு அநேக இடுக்கண்கள் உண்டாயிற்று. இருதயத்தில் சமாதானமும் சந்தோஷமும் பெருகுவதற்கு பதிலாக வியாகுலங்கள் பெருகிற்று.
தாவீது தன்னுடைய பரிதாபமான நிலைமையை மனுஷரிடத்திலே சொல்லி புலம்புவதற்கு பதிலாக கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும். என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும். தாவீது கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுகிறார். என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருப்பதினால் தேவன் தம்முடைய கிருபையினால் தன்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்குமாறு தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். மனுஷருக்கு பாவத்தினால் சாபமும் சாபத்தினால் மரணமும் உண்டாகிறது. பாவம் செய்த ஆத்துமா வியாகுலப்படும். ஆத்துமாவில் இடுக்கண்கள் அதிகரிக்கும். பாவம் செய்தோருக்கு துன்பங்களும் வருத்தங்களும் மிகுதியாயிருக்கும். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தான் செய்த பாவங்களையெல்லாம் ஒப்புக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவற்றை அறிக்கை செய்கிறார். கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினால் தன்னுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் பார்த்து தன்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்தருளுமாறு வேண்டுதல் செய்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்புக்காக விண்ணப்பம் பண்ணும்போது தன்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்தருளுமாறு விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதின் பாவங்கள் எல்லாம் பூரணமாய் மன்னிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அவருடைய துன்பமும் வருத்தமும் அவரை விட்டு நீங்கும். தாவீது இப்போது நெருக்கத்திலும் இடுக்கண்களிலும் இருக்கிறார். இவையெல்லாம் தாவீதின் பாவத்தினால் அவருக்கு ஏற்பட்ட விளைவுகள். கர்த்தர் தாமே தன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருளுமாறும் தன்னுடைய இடுக்கண்களுக்கு தன்னை நீங்களாக்கி விடுமாறும் தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதுக்கு அநேக பிரச்சனைகளும் நெருக்கங்களும் உண்டாயிருக்கிறது. இவற்றில் இருந்து விடுபடுவதற்கு அவருக்கு எந்த வழியும் திறக்கப்படவில்லை. தாவீதின் கண்கள் விடுதலையின் வழியை பார்க்க முடியாமல் தவிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதின் கண்கள் இப்போது கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமே தான் தப்பிப்பதற்கு ஒரு புதிய வழியை திறந்து கொடுக்குமாறு தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறார். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் நமக்கும் கர்த்தருடைய தயவு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை. நமக்கு பணபலம் இருந்தாலும் பதவி பலம் இருந்தாலும் ஆள் பலம் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமுமே நமக்கு மெய்யான பலம். தாவீது இதை உணர்ந்தவராய் எனக்கு இறங்கும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதோடு வேலையாட்களும் யுத்த வீரர்களும் இருந்தாலும் அவர்கள் தாவீதுக்கு பலமாய் தெரியவில்லை. ஆகையினால் நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தாமே தன்னை நோக்கி பார்க்குமாறும் தனக்கு இறங்குமாறும் விண்ணப்பம் பண்ணுகிறார். சத்துருக்கள், என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். சத்துருக்கள் தாவீதை சூழ்ந்திருக்கிறார்கள். தாவீது சத்துருக்களையும் பார்க்கிறார், கர்த்தரையும் பார்க்கிறார். தான் சத்துருக்களை பார்ப்பதினால் தனக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது என்பது தாவீதுக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய சத்துருக்களை தான் பார்ப்பதற்கு பதிலாக கர்த்தர் தாமே அவர்களை பார்க்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். என் சத்துருக்களை பாரும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் தன்னையும் பார்க்குமாறு சொல்லுகிறார், சத்துருக்களையும் பார்க்குமாறு சொல்லுகிறார். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன் என்று தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார். தன்னுடைய சத்துருக்களை பற்றி சொல்லும் போதோ என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் தாவீது ஏற்கனவே சொன்னார். அதே வார்த்தைகளை இந்த சங்கீதத்தின் முடிவிலும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் ஒன்றை மாத்திரமே கேட்கிறார். தன்னுடைய சரீரத்தை விட தாவீதுக்கு அவருடைய ஆத்துமாவே முக்கியமானதாய் இருக்கிறது. ஆகையினால் என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். உமக்கு காத்திருக்கிறேன்.
உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தாவீது தேவனுக்கு விரோதமாகவும் மனுஷருக்கு விரோதமாகவும் பாவம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தாவீது ஒரு பாவியாகவே நிற்கிறார். கர்த்தர் தாமே தன்னுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் பார்த்து தன்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்தருளுமாறு தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். இப்போதோ தன்னுடைய உத்தமத்தையும் நேர்மையையும் கர்த்தரிடத்தில் சாட்சியாய் அறிவிக்கிறார். தாவீது தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவராய் இருக்கிறார். தன்னுடைய பாவங்களை அங்கீகரிக்கிறார். ஆனாலும் தன்னுடைய சத்துருக்களை பொறுத்தளவில் தான் அவர்களுக்கு தீங்கு செய்யவில்லை என்றும் தான் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் சாட்சியாய் அறிவிக்கிறார். தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக தாவீது உத்தமமும் நேர்மையும் உள்ளவர். சத்துருக்கள் தாவீதை உக்கிர பகையாய் பகைக்கிறார்கள். தாவீதோ அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. கர்த்தர் தன்னுடைய உத்தமத்தையும் நேர்மையையும் அறிந்திருக்கிறார் என்று தாவீது சாட்சியாய் சொல்லுகிறார். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது என்று தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆபத்துக்களும் வரலாம். இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் நாம் உத்தமமானவர்களாகவும் நேர்மை உள்ளவர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆபத்துக்களில் இருந்து நம்முடைய உத்தமமும் நேர்மையும் நம்மை பாதுகாக்கும். இஸ்ரவேலை மீட்டுவிடும். தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். இஸ்ரவேல் என்னும் வார்த்தை கர்த்தருடைய சபையை குறிக்கும் வார்த்தையாகும். தாவீது நெருக்கத்திலும் ஆபத்திலும் இடுக்கண்களிலும் இக்கட்டுகளிலும் இருந்தாலும் அவர் கர்த்தருடைய பிள்ளைகளையும் மறக்கவில்லை. நமக்கு ஆபத்துக்கள் வந்தாலும் நாம் நமக்காக ஜெபிப்பதோடு மற்ற விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடுமாறு விண்ணப்பம் பண்ண வேண்டும். தாவீதின் இக்கட்டுக்கள் பெரிதாயிருக்கிறது. அவருடைய இருதயத்தின் வியாகுலங்களும் பெருகி இருக்கிறது. தான் கர்த்தரை நம்பி இருப்பதினால் அவர் தன்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார் என்று தாவீது நம்புகிறார். தனக்கு உதவி செய்கிற கர்த்தர் கர்த்தருடைய சபையாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். இஸ்ரவேலுக்கு இக்கட்டுக்கள் வரக்கூடாது. கர்த்தர் தாமே இஸ்ரவேலை அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடுவாராக என்று தாவீது ஜெபிப்பது போல நாமும் ஜெபிக்க வேண்டும். தாவீது தேவனிடம் ஏறெடுத்த விண்ணப்பங்கள்: என்மேல் நோக்கமாயிரும், எனக்கு இரங்கும், என் இடுக்கண்களுக்கு எனக்கு நீங்களாக்கி விடும், என் துன்பத்தை பாரும், என் வருத்தத்தை பாரும், என் பாவங்களை மன்னித்தருளும், என் சத்துருக்களை பாரும், என் ஆத்துமாவை காப்பாற்றும், என்னை விடுவியும், நாம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய நேர்மையும் என்னை காத்தருளுவதாக. இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும்.